காலங்காத்தாலும் இனிமேல் ஜாலியாக இருக்குது. யாரெல்லாம் ஃபோன் பண்ணுது? ஹலோ ஹலோ சிங்கம் சார், என்ன சார் ஆச்சு? என்ன சார் சொல்லிங்க? ஓ மை காட் சார், என்ன சார் அசால்ட்டாக சொல்கிறீங்க? ஆமாப்பா ஃப்ராங்க்லின், நீ தான் காப்பாற்றணும். ஏன்னா இங்கே ஒரு காட்ஸிலா இருக்கு, அதுக்கிட்ட நீ தான் எங்களை காப்பாற்றணும். என்ன சார் சொல்கிறீங்க? நான் பேசுகிறத காப்பாற்றுவேன். அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஐயோ கைஸ், இப்போ நம்மளோட சிங்கம் சார் சொன்னீங்க கேட்டுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ காட்சிலா வருதுன்னு சொன்னாங்க, பட் காட்சி எங்கே வந்து சொல்லலை. ஸோ அதனால் நம்ம தேடி பார்க்கலாம் நம்மளோட கார்டில் கைஸ். என்ன கைஸ் இப்படி சொல்லிட்டாங்க காட்சியில் வருதுன்னு? ஒரே நிமிஷம் கைஸ், சவுண்டு கொச்சிங்க கைஸ் உங்களுக்காக. நீ ஏன் தான் பேசல? ஓகே இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிங்கம் சார் சொன்னாங்க கைஸ், நம்ம ஊர் காட்சியில் வந்துக்குன்னு. அந்த காட்சியில் இப்போ எங்கே இருக்குன்னு அவன் தேட போனோம். ஸோ நம்மளுக்கு பயமாக தான் கைஸ் இருக்கு. ஏன்னா நம்ம ஒன்றும் டைனோசர், இதுக்கு முன்னாடி நம்ம டைனோசரையும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ டைனோசருக்கும் எங்களோட பயம் கைஸ். இப்போ எனக்கு பயமே இது இப்போ என்னது ரொம்ப சொல்லிட்டு இருந்தேன். இப்போ என்னலாம் காட்ஜிலா வந்துடுவோன்னு பயமாக கைஸ். ஸோ கைஸ் ஒரே நிமிஷம் கைஸ், கேம் கிளாஸ் ஆகுது, ஒரே நிமிஷம். நான் பார்த்தீங்கன்னா சிங்கம் சார் இப்போ தான் ஃபோன் பண்ணி நீ வீட்டுக்கு போனாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா காட்ஜிலா பக்கத்தில் எனக்கு எங்கேயாச்சும் தேடி போகிறாங்க. ஆனால் இப்போ நம்ம திருப்பி கார் எடுத்து போகணும். எதுக்கு அவங்க போக சொன்னாங்க ஒன்றுமே எனக்கு புரியல. ஸோ இப்போ காட்ஜிலா எங்கே இருக்குது நம்ம தேடலாம். காட்ஜிலா இருக்க வாய்ப்பே இல்லைன்னு கைஸ் நான் நினைக்கிறேன். ஏன்னா அதே போய் கைஸ் காட்ஜிலா வரும், அதெல்லாம் அழிஞ்சிருக்கும் கைஸ். இப்போ இருக்கிற வாய்ப்பே இல்லை. ஸோ நம்ம தேடி பார்க்கலாம் எங்கேயாச்சும். கைஸ் சொல்ல பார்த்தீங்கன்னா மனுஷன் கைஸ் ஓவராக கிளிச்சாக நினைக்கிறேன் கைஸ். ஏதோ காது மட்டும் செத்துட்டோம். நம்ம பார்த்தீங்கன்னா காட்சியா கிட்ட செத்து போனவே நம்ம சும்மா நடிச்சோம். ஸோ நம்ம காட்சியா தப்பிச்சாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணே தெரில. ஸோ பயமான கேஸ் இருக்கு. நம்ம எப்படி காட்சியில் கிட்டேன்னு தப்பிக்க போகணும், இது எதுவுமே அவங்க ஐடியாவே அவங்க பார்த்தீங்கன்னா காட்சியை தெரியும். ஸோ இங்கேருந்து நம்மளால் அந்த காட்சியை வச்சு பண்ண முடியாது, ட்ரை பண்ணி பார்க்குறாங்க கைஸ். அதே மிஷின் வச்சு சுட முடியாத வச்சு ட்ரை பண்ணி பார்க்குறாங்க கைஸ். அசே கூட கைஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ராக்கெட் லான்ச்சை வச்சு பார்ப்போம் கைஸ். நம்ம என்னென்னா வச்சாலும் ஒன்றுமே ஆகலை கைஸ். ஸோ காட்சிலாமான கைஸ் கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ இங்கேருந்து நம்ம அடிப்போம் கைஸ். இது இடத்துக்கே போக மாட்டேங்குது கைஸ். ஆனால் நம்ம எப்படி சொன்னே தரல. அப்போ இங்கேன்னு சொல்லலாம் கைஸ். காட்சிலா மேலே பார்த்துமா கைஸ், அது ஒன்றுமே ஆக மாட்டேங்குது கைஸ். நம்ம என்ன பண்ணுறது, ஒரு ஐடியாவே இல்லை கைஸ் நம்மளுக்கு. நீ ஏன் தான் பேசல? ஓகே கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ஒரே நிமிஷம் கைஸ். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சிங்கம் சார் ஓமேங்க சொன்ன போது சிங்கம் சார் ஃபோன் பண்ணல. ஹலோ சிங்கம் சார், என்ன சார்? ஃப்ராங்க்லின், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன சார்? இந்த ஊரை விட்டு நம்ம தப்பிக்க வழியே இல்லை. ஏன் சார்? ஏன்னா இந்த ஊரில் ஒரே காட்ஜிலா தொல்லை. ஏன்னா அந்த காட்ஜிலா அடிக்க மாற்று மருந்து எதுவுமே இன்னும் கண்டுபிடிக்கல. என்ன சார் சொன்னீங்க? ஆனால் இதுக்கு ஒரே வழி தான் இருக்குது. என்ன சார்? எவ்வளோ ஆபத்தாக வழி என்ன போவோம், நம்ம ஊரை நான் தான் காப்பாற்றுவேன். என்ன சொல்லுங்கள் சார்? அதான் ஃப்ராங்க்லின், அது இருக்குது ரிஸ்க்கு. ஆனால் நான் சொல்ல, நீ ரிஸ்க்கு எதுப்பியா எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு வழியை மட்டும் சொல்லலை. என்ன சார் சொல்லுங்கள் சார்? இங்கேருந்து நீ இப்போ நீ நம்மளோட எப்போதுமே மீட் பண்ண இடத்துல நான் உனக்காக ஒரு ராக்கெட் லான்ச்சர் வச்சுருப்பேன். சார் என்கிட்ட இருக்குது. அது இல்லை, அது பவர்ஃபுல்லான ராக்கெட் லான்ச்சர். அந்த ராக்கெட் லான்ச்சர் நீ எதிர்த்து சுட்டினா
ராக்கெட் வச்ச மாதிரி தான் இருக்கும். ஏன் சார் காலி பண்ணிட்டுக்கிறீங்க? இல்லைப்பா, அந்த ராக்கெட் லான்ச்சர் வந்து ஓரளவுக்கும் நார்மல் தான். ஆனால் அந்த ராக்கெட் லான்ச்சர் வந்து நீ எப்படி சரி பண்ணலன்னா, அந்த ராக்கெட் லான்ச்சர் நம்ம பவர்ஃபுல்லாக ஆக்கிறதுக்கு பல மிஷின் இருக்குது. அது என்னது எல்லாத்தையும் வாட்ஸ்அப்பில் நான் சென்ட் பண்ணேன். நான் ஃபோனை வைக்கிறேன். ஐயோ கைஸ், காட்சியில் முன்னாடி போகுது. நம்ம சிங்கம் சார் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமா கைஸ்? ஃபஸ்ட்டு என்னன்னு வாட்ஸ்அப் அனுப்பிச்சி கொடுத்துருக்காங்க. என்னது, ஒரு பைக் எடுத்துக்கிட்டு லேம்பில் ஏறணும், ஒரு லேம்ப்லேருந்து ஏறணும், கீழே வந்து சாகக்கூடாது. என்ன கைஸ் டாஸ்க் இதெல்லாம்? இதேமாரி நம்ம இன்னும் 10 டாஸ்க்கு மேலே சொல்லிக்கிறாங்க. ஸோ நம்ம எல்லாம் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ பார்க்க நீங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணிங்க. ஸோ வாங்க அவங்க சொன்ன டாஸ்க் பண்ணுறதுக்காக ஒரு பைக் வாங்க போகலாம். ஸோ இப்போ பைக்குக்கு எங்கே போகணுன்னு தெரில. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறதே ஒரே ஒரு கார் தான். ஸோ அதான் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம போய் ரோட்டில் போகிறாங்க. யாராச்சும் ஒருத்தவங்க பைக் வச்சுருந்தா அவங்க கிட்டேருந்து ஆட்டியை போட்டுக்கலாம். ஸோ வாங்க நம்ம போகலாம். கீஸ் எல்லாமே நம்மளுமே கார் தான் கீஸ் வச்சுருக்காங்க. ஸோ ஓகே கீஸ், இங்கே ஒரு பைக் வச்சிடலாம். ஓகே கீஸ், நமக்கு பார்த்தீங்கன்னா கேடிஎம் பைக் தான் கீஸ் இப்போ கிடச்சிருக்கு. ஸோ நம்ம யூட்டன் போட்டு கேடிஎம் பைக் எடுத்துக்கலாம். நம்மளது இல்லை மொத்தம் வந்து. பட் இனிமேல் காட்சியில் வந்து ஐயோ கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக சுற்றிட்டு இருக்குது. ஸோ கண்ணை நம்ம சிக்கவே கூடாது கைஸ். ஏன்னா அது கண்ணில் சிக்கினா நம்ம என்ன ஆகும் அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன் கைஸ். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட பைக் எடுத்துக்கலாம். ஸோ காட்சியில் வந்து கேஸ் நம்ம காசியில் வந்து என்ன செய்ய வந்து நீ திரும்பிச்சு கேஸ். ஏன் கேஸ் பைக் கேட்காங்க? இவன் பைக் எடுத்துமா? பைக்கு புதுவா கேஸ்? பைக்கை தரமாட்டலாதுங்க கேஸ். நம்ம இப்போ என்ன பண்ணுறதே தெரில. பைக் எடுக்க ஓகே கேஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைக்கு வாங்கிடலான்னு நினைக்கிறேன். காஜியில் பக்கத்தில் கேஸ், நம்ம கொஞ்சம் தூரத்தில் போய் எல்லாம் பண்ணலாம். சரி இப்போ நம்ம யூட்டன் போட்டு நம்ம கொஞ்சம் தூரத்துக்கு போகலாம். காசு பின்னாடி இருக்குது கேஸ். காசு நம்ம பார்த்துச்சு கேஸ், நம்ம பேச்சு இப்போ தப்பிக்கணும். ஸோ ஓவர் ரிஸ்க்காக இருக்குது கேஸ் நம்ம இருக்கிற வேலையெல்லாம் இப்போ. ஸோ ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி டைலாக்கை வேறு விட்டோம் சிங்கம் சொல்லிக்கிட்டேன். ஸோ அதனால் வழியில் இப்போ நம்ம காப்பாற்றினா அவங்கள. ஸோ போய்ட்டு இங்கே போய்ட்டு ஒரு லிஃப்ட் அடிப்போம். ஓகே, இங்கே வந்து காசியில் அவ்வளோ வர வாய்ப்பே இல்லை. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு மேஜிக் போட்டு இந்த இடத்துல கார் வச்சு ஒரு பைக்கை வர வைக்கிறேன் கேஸ். ஒரே நிமிஷம். நம்ம பார்த்தீங்கன்னா மேஜிக் போட்டு செட்டச்சி, அதாவது நிஞ்சா இது இருந்தோம். நம்ம பழைய வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நிமிஷம். நம்ம பழைய கார் வந்து பார்த்தீங்கன்னா தோனா இருக்குது. இப்போதான் யூத்தனே பழைய கார் வந்து இருக்குது. ஸோ இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சொன்ன ஃபஸ்ட்டு டாஸ்க்கை முடிக்க போகலாம். ஸோ வந்து காஜியில் வந்து இங்கே எங்கேயுமே இல்லை இப்போதைக்கு. ஸோ நம்ம ஊரில் எப்படி காஜியில் வந்துருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்துச்சா சொல்லுங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஓகே அங்கே போய் கெஸ் காட்சியில் ஐயோ கைஸ் சொல்லிட்டுக்கவே பேசிட்டோம் கைஸ். சரி கைஸ், வேறு வழியில் நம்ம டாஸ்க்கு முடிச்சுதான் சொன்னால் நம்ம பைக் எடுத்துக்கலாம் திருப்பி. ஸோ காலமாக ஏற்றிட்டு போகணும். ஓகே கைஸ், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேம்ப் இருக்குது. பட் அந்த லேம்ப்பு கிட்ட நம்ம போக முடியுமா கைஸ்? காட்சியில் வேறு அங்கே தான் கைஸ் இருக்குது. ஸோ அதனால் ரிஸ்க்காக நம்ம இருக்க முடியாது. ஸோ கைஸ் ஐயோ இவன் வேறு கைஸ் ஒரே நிமிஷம் கைஸ் தம்பி கைஸ் ஓகே ஒன்றும் இல்லை. ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காஜியில் வந்து அங்கே போயிடுச்சு. சாரி கைஸ். ஓகே கைஸ், காஜியில் அங்கே இருக்குது. ஸோ இதுதான் நம்ம சான்ஸ். ஐயோ திரும்பிடுச்சு. ஸோ நம்ம இப்போ லேம்ப்லேருந்து குதிக்க போகிறோம். பட் நம்ம இதேமாரி இன்னும் 3 லேம்பில் குதிக்க வேண்டியது இருக்குது. ஃபஸ்ட்டு லேம்ப் வந்து இது நம்ம ஒழுங்காக குடிச்சிருப்போம். அடி வாங்கக்கூடாது கைஸ். ஒரு லேம்பை முடிச்சிட்டோம். நம்ம கடைசி லேம்புக்கு போகலாம் கைஸ். சாரி கைஸ். இப்போ நம்ம கடைசி லேம்ப் போகலாம் கைஸ். சாரி 2வது லேம்ப் போகலாம். இங்கே எந்த உழக்கூடாது கைஸ். நம்ம பயமுட்டில் தான் கைஸ் வேலையாகுது. ஓ மை காட் கைஸ், நம்ம செகண்ட் லேம்ப்லேயும் உழாமல் தச்சாச்சு. ஸோ இப்போ லாஸ்ட் லேம்ப் போகலாம். ஸோ நமக்கு வந்து சிங்கம் சார் வந்து 10 டாஸ்க்குன்னு சொல்லியிருப்பாரு. பட் அதை வந்து மாற்றிட்டாங்க. 10 டாஸ்க்கு இல்லையா? இப்போ வெறும் 2 டாஸ்க்கு தான்வா இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கிறது. ஒரு டாஸ்க் கைஸ், இன்னும் ஒரே ஒரு டாஸ்க்கு தான் இருக்குது. ஸோ அதை நம்ம பண்ணிடலாம். ஓ மை காட்
நம்மளுக்கே இது கொஞ்சம் ஓரமான ஓகே நம்ம போய் இப்போ நம்ம என்ன லேம்ப் வேணால் நம்ம பண்ணலாம். ஸோ இந்த லேம்ப்பு கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குது. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா வேறு லேம்ப்பு ட்ரை பண்ணலாம். ஸோ கேஸ் இப்போ இது H2 அது ஒன்றா ஆகுது. ஸோ எடுத்துகிட்டு போகலாம். ரொம்ப சாரி கேஸ். இப்போ நம்ம வந்து எங்கே போக போகிறோம்னா நம்ம ஆல்ரெடி ஏறின லேம்பில் வந்து நம்மளால ஏறலாம். ஏறக்கூடாது. ஸோ அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு லேம்ப்பு இங்கே வந்து பெருசாக இருக்குது கைஸ். ஆனால் ஒரே ஒரு குச்சி வந்து ஒன்று இருக்குது. அதில் தான் நம்ம போக வேண்டியது இருக்குது கைஸ். ஒரே நிமிஷம் கைஸ். இவன் தான் கைஸ். அவன் தான் இடிச்சிடாதுங்க கைஸ் இந்த காரை. ஓகே கைஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்மளோட இந்த உருக்குச்சி லேம்பில் போகலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதில் போகிறது கஷ்டம் தான். பட் நம்ம ஓகே கைஸ் போயாச்சு. ஸோ வந்து இது கூட நம்ம போகக்கூடாதுல போது. ஓகே கைஸ் நம்ம சேஃப் லேண்டிங் ஆகணும். ஐயோ கைஸ். ஓகே நம்ம பார்த்திங்கன்னா வந்து செஞ்சிட்டோம். ஸோ இப்போ நம்ம திருப்பி வண்டி எடுத்துகிட்டு போகணும் கைஸ். நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த டாஸ்க்கு வந்து ஃபினிஷ் பண்ணல. பட் அது ஃபினிஷ் ஆயிடுச்சுன்னு அதுவே சொல்லிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ரெண்டாவது டாஸ்க்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமான டாஸ்க்கு. ஸோ இவ்வளோ டஃப்பாக கொடுப்பாங்க நினச்சி கூட பார்க்கல கைஸ். நம்ம வந்து இப்போ ஒரு இடத்துல வந்து ஒரு கேங்காக நிறைய பேர் இருப்பாங்க கைஸ். ஸோ அந்த இடத்துல ஒரு சூப்பரான ஒரு காரு பைக்கு என்னமோ ஒன்று இருக்கும் கைஸ். ஏதோ வளையிட்டு இருக்குது கைஸ். அங்கே வந்து ஒரு கார் ஒன்று இருக்கும் கைஸ். அது என்ன காருனா இது ரோல் சைஸில் டாப்பு ஓப்பனில் இருக்கிற கார் கைஸ். ஸோ நம்ம வந்து அந்த கார் தான் கைஸ் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ அது போகிற வழியில் வந்து நிறைய பேர் நிற்க இப்போ இந்த நேரத்தில் வந்து நிறைய பேர் ரெஸ்ட்டுக்கு போயிருப்பாங்க. அதனால் ஒரு ஆள் இருக்க கூட வாய்ப்பு இல்லை அப்படின்னு சிங்கம் சார் சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் இந்த டாஸ்க்கை முடிச்சிட்டோன்னா காஜிலா வலி கிடைக்கும். ஓகே கேஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன அந்த ஏரியாவுக்கு நம்ம போகலாம். ஒரே நிமிஷம் கேஸ். ஓகே கேஸ். இதே நம்ம இஷ்டங்க சார் காஜிலா வந்துச்சு. அதனால் பியா கேஸ் சாரி கேஸ். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொன்ன இடம் வந்து இந்த இடம் தான். இப்போதைக்கு இந்த இடத்துல யாருமே இருக்க சுத்தமாக வாய்ப்பே இல்லை அப்படின்னு நம்ம சிங்கம் சார் சொல்லியிருக்காரு. ஸோ எல்லாம் பயமாக இருக்குது. நம்ம எதுக்கும் செக் பண்ணிக்கலாம். இல்லை கைஸ். ஓகே ஓமை காட் கைஸ். நம்ம பார்த்தீங்களா கைஸ் நம்ம ரோல் சைஸ் காரு ஓமை காட் மாசாக இருக்குது கைஸ். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ரோல் சைஸ் கார் இருக்கலாம். ஸோ பைக்கை வந்து என்ன பண்ணலாம் கைஸ். இப்போ அந்த பைக்கை சுத்தமாக நம்ம வந்து மழை வைக்க முடியாது. அதனால் நம்ம பைக் அங்கேயே இருக்கட்டும். நான் பைக் வந்து அப்புறமா எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரோல் சைஸ் காரை கொண்டு போய் ஸ்டேஷனில் கொடுத்துடலாம் கைஸ். ஸோ வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் வந்து ஒரே ஒரு ஆள் தான் இருப்பாங்க. நம்ம சிங்கம் சார் சொல்லியிருக்காரு. ஸோ வந்து இப்போ போலீஸ் வாய் ஓவராக உள்ளது கைஸ். போலீஸ் ஸ்டேஷனில் போய்ட்டு நம்ம ரோல் சைஸ் கார் இடிக்கமாக போய் கொடுக்கணுமா கைஸ். ஒரு ஸ்க்ராட்ச் வந்தாக்கும் வாங்கிக்க மாட்டாங்களாம். ஸோ அதனால் நம்ம ஆமாமே பொறுமையாக போயிட்டு ரோல் சைஸ் காரை போய் கொடுத்துட்டு வரலாம். ஸோ வீடியோ பார்த்து நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். இன்டீரியர் வந்து பார்த்திங்கன்னா பழைய காலத்துக்கு அதுமாதிரி இருக்குது. ஓகே வீடியோ பார்த்து லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போலாம் வீடியோ போட்ட ஒரு வியூஸ் போக மாட்டேங்குது கைஸ். அதனால கைஸ் இப்போலாம் அவ்வளோ வீடியோ போடுறதுன்னு சொல்கிறதுக்குள்ளே கைஸ் ஓமை காட் கைஸ் காட்சியில் வந்துட்டு காது தெரிக்குது கைஸ். நம்ம காட்சி வந்து இங்கே வந்துட்டுருக்கு. ஸோ அந்த காரை வந்து வச்சாச்சு வழியில் போய் சரி இதே கொடுப்போம். என்ன சொல்லாமல் பார்ப்போம். ஏன்னா நம்ம உடைக்கல கைஸ். இது கிளிச்சாகி வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதே வச்சுனா வச்சுக்கணும்னு சொல்லிடுறாங்க சாங் கைஸ். ஓகே நம்ம வந்து பையன் நம்ம போலீஸ் ஸ்டேஷன் நம்ம சிங்கம் ஸ்டேஷன் ஒரே போலீஸ் தான் இருக்காங்க. மீதி போலீஸ்லாம் இறந்துட்டாங்க போல. ஓகே நீங்கள் வந்து நிற்போம். இந்த கார் அவங்களாம் வந்து செக் பண்ணிக்கலாங்க சொல்லிடலாம் வாங்க. ஹலோ சார் இங்கே வந்து சிங்கம் சார் உங்களுக்கு தெரியுமா சார்? தம்பி யார் பண்ணி இங்கே வந்து ரோல் சைஸ் கார் வச்சு போல. ஏய் கேட்கல யார் சொல்லு. சார் சிங்கம் சார் வந்து ஒரு
என்ன சொல்லலாம் சொல்லணும் சிங்கம் ஷோ வந்து இந்தமாதிரி ரோல் சைஸ் கார் ஒன்று எடுத்து வந்து வைக்க சொன்னேன். ஓ நீ அந்த ஃப்ராங்க்லின் தானே சிங்கம் ஷோ சொல்லாது. ஆமாம் சார். அப்படியாப்பா சரி நான் உனக்கு இப்போ ஒரு கீமே ஒன்று தருவேன். அதை எடுத்துகிட்டு போயிட்டு உதறப்பா சாரிப்பா நான் உனக்கு வந்து ஒரு காசு ஒரு 500 ரூபாய் தரேன். போயிட்டு வேணும் வெப்பன் வாங்கிக்கோ. ஓகே சார். சரி நம்ம ராக்கெட் லான்ச்சரு அப்புறம் இது மிஷின் கன்னு ஸோ இப்போ நம்ம என்ன வாங்க போகிறோம்னா கொஞ்சம் நிறையா காரு பைக்கெலாம் வாங்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு எனக்கும் தெரில. இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு கார் வாங்கணும். ஒரு மேஜிக் போட்டு இந்த இடத்துல பைக்கு இல்லை கார் ஏதாச்சும் வர வைக்கிறேன் கைஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ ஒன்று பண்ணி புதுசாக ஒரு பைக் ஒன்று கொண்டு வந்துருக்கேன். ஸோ இந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக திரும்புது. ஓகே ஸோ அவங்க கொடுத்த 500 ரூபாய் வச்சு நம்ம இப்போ எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெப்பன் கடைக்கு போயிட்டு ஒரு சூப்பரான வெப்பன் வாங்க போகிறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப்பன் வாங்கினதுக்கப்புறமா இன்னொரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. ஸோ கடைசி டாஸ்க்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 பேர் நம்ம வந்து அந்த வெப்பன் வச்சு சுடணும் கைஸ். ஸோ 2 பேர் நம்ம சுடணும். ஆனால் வாங்க போகிற வெப்பன் இல்லை, இருக்கிற வெப்பன் வச்சுக்கும் சொல்லலாம். ஸோ நம்ம காசு வேஸ்ட் ஆகலை கைஸ். நம்ம போயிட்டு ஏதாச்சும் வாங்கி சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக இருக்கலாம் கைஸ். அதுக்கப்புறம் நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா இங்கே ஒரு கடை ஒன்று போங்க கைஸ். ஒரே நிமிஷம் கைஸ். போட்டு வேகமாக போகலாம் அந்த வீடிங்க. ஓகே கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு கடை ஒன்று இருக்கும். ஸோ இங்கே இருக்கும் கைஸ். ஒரே நிமிஷம். இந்த கடையை நான் இந்த கடையை வந்து நம்ம போய்ட்டு போண்டா வாங்கி சாப்பிட்டு வரலாம். ஸோ சாப்பிட்டுட்டு ஏச்சு பண்ணிட்டு வரலாம் கைஸ். ஒரே நிமிஷம். ஓகே கைஸ். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிறையா சாப்பிட்டாச்சு எல்லாம் பண்ணியாச்சு. ஸோ அப்புறம் கொஞ்சம் வெப்பன்ஸும் வாங்கியாச்சு. ஸோ பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்டனு, அப்புறம் ஒரு ஸ்னைப்பரு, அப்புறம் AK-47, அப்புறம் ஒரு ஸ்டிக்கி பிஸ்டன் இதை வாங்கிக்கணும். நம்மக்கிட்ட ஆல்ரெடி வந்து மிஷின் கன்னு ராக்கெட் லான்ச்சர் இருந்தது. நம்மகிட்ட இவ்வளோ வெப்பன் இருக்குது. நம்ம என்ன பண்ண போகிறோம், ராக்கெட் லான்ச்சர் வச்சு 2 பேர் சாதிக்க போகிறோம். ஏன் ப்ரோ வாகன கன் வச்சு சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா வேணாம். ஸோ இப்போ ரோட்டில் ஏதாச்சும் போனாங்கன்னா அவங்க நம்ம சொல்லலாம் வாங்க. ஒருத்தவங்க போகிறாங்க இவங்க சொல்லலாம் வாங்க. நம்ம ஏதாச்சும் சொன்னால் சொல்லலாம். பட் இது யூஸ் பண்ணால் கொஞ்சம் நல்ல விஷயமா எனக்கு தோணுது. ஐயோ கைஸ். ஓகே சவுண்டு போய் ஒருத்தவங்க சாவ வச்சிச்சு. இன்னும் ஒருத்தவங்க இந்தா சுற்றுட்டு லாஸ்ட்டு முடிச்சிடலாம். ஓகே அவங்க தோணான் அவன் இங்கேருந்து கிடைக்கும். ப்ளீஸ் அவன் சாவலை நினைக்கிறேன். ஆமாம் ப்ளீஸ் அவன் சாவலை. கரெக்ட் சார் கிடைக்கும். கைஸ் ஓகே கைஸ் டாஸ்க் கம்ப்ளீட்டுன்னு சொல்லி நினைக்கிறேன். ஓகே சிங்கம் சார் ஃபோன் பண்ணாரு. சார் என்ன சார் டாஸ்க்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சா சார்? கைஸ் என்னடா சார் என்ன சார் ஆச்சு? ஃப்ராங்க்லின் சாரி ஒரு இதில் போய் காலை விட்டேன். அது ஒன்றும் இல்லை. இதே ஃப்ராங்க்லின் என்னாச்சு? என்ன டாஸ்க்கு முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன் சார். அப்படியா? அப்படின்னா காஜில பக்கத்தில் போச்சுன்னா நீ பக்கத்தில் கூட போகாத. என்ன சார் ஆச்சு உங்களுக்கு? ஃப்ராங்க்லின் நான் கொஞ்சம் கடுப்பாயிட்டேன். அதான் ஒன்றும் இல்லை ஃப்ராங்க்லின். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறத நீ அப்படியே பண்ணு ஃப்ராங்க்லின். என்ன சார் ப்ளீஸ் சாரி. ஃப்ராங்க்லின் நான் இல்லை இருக்கே இல்லையா? இருக்கே சார் சொல்லுங்கள் சார். என்ன சொன்னேன்? ஒன்றும் இல்லை சார். நீ வந்து இப்போ ஒரு இடத்துக்கு போய் உனக்கு புதுசாக ஒரு ராக்கெட் லான்ச்சரும் ஒரு மிஷின் கன்னும் இருக்கும். உன்கிட்ட இருக்க ராக்கெட் லான்ச்சர் மிஷின் தூக்கி போட்டு அதை எடுத்துக்கோ. ஏன்னா அதை வச்சு மட்டும்தான் அந்த காட்சியை வரைக்க முடியும். அது என்ன சார்? நான் வாட்ஸ்அப்பில் என்ன சென்ட் பண்ணி விடல பார்த்துக்கோ. ஓகே சார். கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கம் சார் வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ நம்ம இப்போ அந்த இடத்துக்கு தான் போக போகிறோம். ஸோ வீடியோ லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க கைஸ். ஏன்னா உங்களுக்கு ஆனால் கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி போட்டு கஷ்டப்பட்டுருக்கேன். ஸோ லைக் தானே கைஸ் பண்ணிடுங்க கைஸ். ஐயோ
வேணாம் கைஸ், அவனா வந்து கடுப்பேற்றலான்னு கைஸ். ஸோ நம்ம பைக்கிங்கன்னா ஒன்றுமே இல்லை, நம்ம அசால்ட்டாக போயிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்ட் பெயிண்டர் நம்மளோட சிங்கம் சார். ஸோ நம்ம அந்த இடத்துக்கு தான் போக போகிறோம். வீடியோ லைக் வச்சு பார்த்தீங்கன்னா போகலாங்க. ஸோ அவங்க சொன்ன இடம் வந்து நம்ம வீட்டுக்கிட்ட இருக்குது. பட் நம்ம வீட்டுக்கிட்ட போகிறது எந்த அளவுக்கு ரிஸ்க்கான வேறு உங்களுக்கே தெரியும். ஏன்னா நம்ம வீட்டுக்கிட்டனா ஐயோ சுற்றிட்டு இருக்க போதுங்க. இப்போ வீட்டு நம்ம பழைய வீடு தான் சொன்னோம். பழைய வீடு எந்த வீடுன்னு தெரில. வீடு பக்கத்தில் இருந்தாங்க, பட் வீட்டுக்கு இல்லை. நீங்கள் தான் கீஸ் நீங்கள் வந்து வெப்பன் இங்கே நான் எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணேன். ஓகே கீஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இது மிஷின் ராக்கெட் தூக்கி போட்டு புதுசாக எடுத்து வச்சு, ஸோ இதை வச்சு நம்மளால் அந்த காஜியில் சாவடிக்க முடியுமா இல்லை முடியாதா, அது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ எனக்கும் பயமாக தான் கேஸ் இருக்கும் உங்கள் மாதிரி. ஏன்னா இது நம்ம சுட போகிறது சாதாரண ஒரு மான் அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா நம்ம சுட போகிற மனுஷன் கூட கிடையாது, ஒரு காஜிலா. ஸோ நம்ம கிட்ட போகணுன்னு அவசியமே இல்லைன்னு நினைக்கிறேன் கேஸ். பக்கத்தில் உள்ள கேஸ் பயமாக நம்ம யூடியூப் போய் போயிடலாம். கொஞ்சம் தூரத்தில் போய் சொன்னாங்க கேஸ். ஸோ நம்ம இங்கே போய்க்கலாம். ஸோ இங்கே வந்து ஒரு ஸ்கிட் அடிப்போம். இன்னும் காஜி வச்சுருந்தா கேஸ், காஜியாகவே தரல. ஓகே, இங்கேருந்து நம்ம காஜியை சுற்றி பார்க்கலாமா? இல்லை இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய்க்கலாமே நினைக்கிறேன் கேஸ். காஜி அங்கே நம்ம இங்கே போய்க்கலாம் கேஸ். பெரிய இந்த காஜி தான் அது. ஆமாம், இந்த காஜி. ஓகே, இங்கே நின்றுப்போம். வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிஷின் கன் வச்சு சுட வரோம். ஃபஸ்ட்டு ராக்கெட் வச்சு சுற்று பார்ப்போம். ஏன்னா ரெண்டுமே பவர், எதை வச்சு சுத்தா கரெக்டாக போகுதுன்னு தெரியாது. அதனால் ரெண்டுத்தையும் வச்சு சுற்று பார்ப்போம். ராக்கெட் வந்து பார்த்திங்கன்னா சரியாக வைக்கால. ஸோ மிஷின் வச்சு சுற்று பார்ப்போம். கைஸ் சாப்பிடு கைஸ், செத்துடுச்சு கைஸ். நம்ம காஜியாவே சுத்தாச்சு கைஸ். ஸோ செத்துச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து இப்போ என்ன பண்ண தரல, சுத்தாச்சு. ஸோ கைஸ் சிங்கர் சார் ஃபோன் பண்ணுறேன். சார் என்ன சார் ஆச்சு? ஃப்ராங்க்லின், ஒரு வழியாக ஒரு வேலை நீங்கள் முடிச்சிட்ட, காஜியை சுட்டுட்ட. தெரியுங்க சார். ஃப்ராங்க்லின் கங்க்ராச்சுலேஷன்ஸ், நம்ம வந்து ஒரு வழியாக சுட்டாச்சு. நீ ஒரு வழியாக நம்மளோட பூமியை காப்பாற்றிட்ட ஃப்ராங்க்லின். ஆமாம் சார். சரி, இப்போ நீ வீட்டுக்கு போகலாம். பாய் சார். ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்படி வாயாலும் சொல்லி தெரியல, காஜியை வந்து சாவ வச்சுக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு போயிட்டு வீடியோ வந்து முடிச்சிக்கலாம். ஸோ வீட்டுக்கு போகலாம் கேஸ். ஸோ நம்ம தான் காஜியை சாவ வச்சோமான்னு. ஸோ வீடியோ போங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க கைஸ். ஸோ வந்து எப்போவுமே ஒரு ஸ்கிட் அடிப்போம். அப்படி வேணாம். ஸோ நம்ம கார் எங்கேயோ போட்டாச்சு, பட் நம்ம கார் அழகாக இங்கே வந்து நின்று இருக்குது. ஏன்னா அது பார்த்தா இங்கே ஆட்டோமேட்டிக் ரெடிமேட் கார் ஏதோ வளர்ந்தேன். ஓகே ஸோ கேஸ், ஸோ வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ நம்ம டேரெக்டாக போய் பெட்டில் போயிட்டு ஜாலியாக படுக்க வேண்டியது. ஓகே ஸோ ஏசி ஆன் பண்ணிக்கலாம். ஓகே இப்போ நம்ம ஏசி போட்டுக்கலாம். ஓகே நம்ம படுக்கலாம். ஸோ பாய்.